ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா போட்டு உருளைக்கிழங்கு மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட 1 கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஓமத்தை இது மாதிரி கையில் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சீவி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக இது மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா சூடான எண்ணெயில் 2 சைடும் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா புசு புசுன்னு உருளைக்கிழங்கு மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து குருமா வச்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.